ரஜினி கமலுடைய கடனுக்கு உதவி செய்து அந்த படமே பண்ணி கொடுக்குறாரு கமலுக்கு. அப்படி இருக்கும்போது ரஜினிக்கு என்னன்னா இதுல வர லாபம் முழுசா கமலஹாசனை போய் சேரணும், இதுல வேற எந்த பங்குதாரர்களும் இருக்கக்கூடாதுன்னு ரஜினி நினைச்சாரு. அதனால திரான் பிக்சர்ஸ் கிட்ட இருந்து என்ஓசி வாங்குறதுல சில பிரச்சனைகள் இருக்கு, இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு அந்த பிரச்சனைங்கிறதுனால இந்த அனௌன்ஸ்மெண்ட் வராமே தள்ளி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் தொடர்ந்து தள்ளி போறதுனால சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு பப்ளிக்கிட்டியில் ஒரு எண்ணம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, இந்த 173 ராஜ்கமலுக்கு கமலஹாசனுக்கு ரஜினி செய்ய போகிற அந்த படம் டிராப்டுன்னு ஒரு எண்ணங்கள் பேச்சு வந்துருச்சு. ஸோ இதை இம்மீடியட்டாக கமலஹாசன் ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு ரொம்ப அழுத்தமான காரணம் என்னென்னா, தக் லைஃப் படம் எடுத்த வகையில் 150 கோடி ரூபா நஷ்டம் கமலஹாசனுக்கு. ஸோ அந்த கடன்காரர்கள் கமலஹாசன் நெருக்கடி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இம்மீடியட்டாக ஒரு ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ணால் தான் அதுலேருந்து தப்பிக்க முடியும்னு தான் அவசரமாக சுந்தர்சி ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க, ரஜினி சுந்தர்சி ப்ராஜெக்ட். அது நடக்கலை என்னும் போது அடுத்த ப்ராஜெக்ட் தள்ளி போகுதுன்னும் போது இந்த மாதிரி வதந்திகள் வேற பரவ ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை உடனே அனௌன்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது அடுத்து ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு அடுத்து யார் இருந்தாங்க,